ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. மகளிர் சேனலில் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து 5 வருடங்களாக 500க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையை, அவர்களின் வாழ்க்கையில் பங்காரம்மாவால் எப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் சந்தித்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இன்றும் நம்மிடையே 2 பெண்கள் இணைந்திருக்கிறார்கள். மிக அழகாக அவர்கள் தங்களது வாழ்க்கை அனுபவங்களை நம் முன் சாட்சியாக வைத்து, சான்றாக அமைத்து பங்காரம்மாவின் மகிமையை உலகுக்கு உரத்து சொல்ல வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி. முதலாவதாக சென்னையிலிருந்து அனுராக் சக்தி பேச இருக்கிறார்கள். அனுராக் சக்தி, நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. என்னோட பேர் அனுராக். வளர்ந்தது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். இப்போது இருக்கிறது சென்னை மாவட்டம். அம்மாவோட அருள்ல பல அதிசயங்கள் நடந்து எங்க வாழ்க்கையில அம்மா அவங்களோட எங்களை இணைச்சுக்கிட்ட குடும்பத்துல 1985 எங்க அம்மா வந்து நான் எங்களை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்னோட அம்மாவுக்கு என்னை பெற்ற தாய்க்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காக அம்மா கிட்ட முதன்முறையாக நாங்க வந்து அருள்வாக்கு கேட்க போயிருக்கும் போது எங்களுக்கு அம்மா வந்து மருந்து கொடுத்து என்னோட தாய் இன்னும் நன்றாக ஆரோக்கியமாக அம்மா அருள்ல இருக்கு. இப்போ என்னோட கூட பிறந்தது என்னோட அக்கா, அண்ணன், நான் 3 பேரு. அதுல என்னோட வாழ்க்கையில அம்மா தனிப்பட்டு நிகழ்த்திய அற்புதங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இயற்கையிலே எப்படின்னா, அம்மா சொல்ற மாதிரி இயற்கையோட ரொம்ப சேர்ந்து இருக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப விருப்பம். சின்ன வயசுல இருந்தே நல்ல காற்றோட்டமா வெளிச்சமா இருக்கிற வீடுகள்லயே வாழ்ந்துட்டு வந்ததுனால என்னோட கணவரோட வேலை விஷயமாக நாங்க வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து சென்னையில இருக்கிற ட்ரிப்ளிகேன் ஏரியான்னு சொல்லுவாங்க, திருவல்லிக்கேணி ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு நாங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ட்ரிப்ளிகேன் ஏரியாவோட இயற்கை என்னன்னா, எல்லா வீடும் க்ளோஸ்டா இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு சேர்ந்து இருக்கும். அப்போ அந்த வீட்டுல எப்பவுமே நம்ம வெளிச்சத்துக்கு லைட் போட்டிருக்கணும், ஃபேன் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வாழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு காலகட்டத்துல வந்து எனக்கு மனசுல ரொம்ப ஒரு டிப்ரெசிவ் மோட் இதுக்கு போற மாதிரி கூட ஆச்சு எனக்கு. அப்போ எங்க மன்றத்தை சேர்ந்த சக்திகள் வந்து எனக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டே வாங்க, தினமும் வழிபாடு பண்ணிட்டே வாங்க, அப்போ அம்மா வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அறிவுரைப்படி டெய்லி வழிபாடு செய்துட்டே வரும்போது என்னையும் அறியாம அம்மா கிட்ட வந்து ஏக்கமா சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அம்மா, எனக்கு வந்து நான் இயற்கையோட சேர்ந்து இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த அமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி என்னையே அறியாம நான் அம்மாட்ட கேட்டிருக்கேன். அது வந்து அழகா நாங்களாவே ஒரு வீடு தேடி போயிருந்தா கூட எங்களுக்கு இந்த மாதிரி அமைச்சிருக்க அழகான ஒரு வீடு. எப்படின்னா, காலையில எந்திரிச்சா எதிர்க்க பாக்குறது சூரியன், சாயங்காலம் நிலவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு வீடு வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. சென்னையில போரூர் ஏரியால அமைச்சு கொடுத்தாங்க. இந்த வீடு அமைகிறதுக்கு இது ரொம்ப அதிசயம் தான் சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் வந்து எங்க அப்பா கிட்ட நான் என்னைக்குமே உதவி கேட்டதில்லை, பொருள் உதவி எதுவும் கேட்டதில்லை. ஆனா அந்த வருஷம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா கிட்ட நான் கேக்குறேன், அப்பா எனக்கு வீடு வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. எங்க அப்பாவும் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. சரிம்மா பார்க்கலாம், எவ்வளவு சீக்கிரம் எனக்கு என்னால முடியுதோ நான் செய்யறேம்மா அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு அமைஞ்ச அம்மா அதிசயம் பண்ணது என்னன்னா, இடம் விற்கிற ஐடியாவே இல்லாத இடத்த விற்க வச்சு அந்த இடத்து மூலம் கிடைச்ச பணத்தை ஃபர்ஸ்ட் டெபாசிட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 20% டெபாசிட்டை வந்து அந்த பணத்தை கட்ட வச்சு வீடு வந்து வித்தின் 3 months, ஒரு 3 மாசம் டைம்ல, நாங்க சொல்லி 3 மாசம் டைம்ல எங்களுக்கு வீடே அமைச்சு கொடுத்தா. அதாவது அம்மா சொல்லுவாங்க இல்லையா அருள்வாக்குல, நான் நினைச்சத நீ தடுத்தாலும் நான் கொடுத்தே ஆவேன், நீ கேக்குறத நான் நினைக்கும் போது மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க இல்லையா. உனக்கு என்ன தேவையோ அது எப்படி கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும்னு அம்மா சொல்றது, அது என்னோட வாழ்க்கையில ரொம்ப அழகா நடத்தி காட்டினா. எனக்கு இன்ஃபேக்ட் நம்ம பேசிட்டே இருக்கும் போதே எனக்கு வந்து உள்ள வந்து அம்மாவோட அந்த இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அம்மா விளையாட்டு காட்டினது, எங்க அதிசயம் காட்டினது எங்க வாழ்க்கை. இன்னொன்னு வந்து இது கொஞ்சம் பழமையானது. அதாவது 1985 வந்து முதல் முறையா மருவத்தூருக்கு வந்தோம்.
அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1987, 88 சமயங்கள்ல வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் குடும்பமா சேர்ந்து மருவத்தூருக்கு தீபாவளிக்கு வந்தோம். அங்க வந்திருக்கும் போது எங்கள போல ஒரு 10, 15 பேர் தான் மொத்தமே மருவத்தூர்ல. ஏன்னா தீபாவளி சமயம் அப்படின்றனால யாருமே இல்ல. கோயில்ல யாருமே இல்ல. டீ கடை இல்ல. சாப்பாடு டிஃபன் சென்டர் எதுவுமே கிடையாது. அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பிரதரும் சிஸ்டர் அண்ணன் தங்க வந்திருந்தாங்க. அந்த தங்கையோட பேர் வந்து புஷ்பா. நான் சின்ன வயசு. எனக்கு ரொம்ப போனா ஒரு 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருப்பேன். சின்ன வயசு. எனக்கு வந்து ஆனா அந்த பேரு மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு. புஷ்பான்ற பேர் வந்து ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போ வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து மணல் அப்போலாம் மருவத்தூர்ல வந்து ஃபுல்லா மணல் தான். அந்த மணல்ல உட்கார்ந்து அம்மாவோட எல்லாவோட அற்புதங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எங்களோட அட்ரஸ் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவங்களோட அட்ரஸ் நாங்க வாங்கிட்டோம். அத்தோட அவங்க ஊருக்கு போயிட்டோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புஷ்பா சக்தியோட அண்ணா வந்து மதுரைக்கு வந்திருக்கிற சமயத்துல அவங்களோட கரன்சி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு மனசுல வந்து எங்களோட அட்ரஸ் வந்து அவங்க டைரியில குறிச்சு வச்சிருந்தது பார்த்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க மதுரையில. என்னோட அப்பாவுக்கு ஆனா அவங்கள மறந்துருச்சு. 10 வருஷம் டைம்ல மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு. ஞாபகம் இல்ல. ஆஹ் இவர் வந்து பலமுறை சொல்லி பார்த்திருக்காரு. அந்த மாதிரி நம்ம மருவத்தூர்ல மீட் பண்ணிக்கிட்டோம். நம்ம அம்மா பத்தி எல்லாம் பேசணும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு ஞாபகம் வரல. எதேர்ச்சியா நான் வந்து எங்க அப்பாவை வந்து அப்பா கூட பேச போறதுக்காக கடைக்கு போகும்போது அப்பா என்ன கேக்குறாரு, ஏம்மா இந்த சக்தி உனக்கு தெரியுமா? இவரை வந்து நம்ம பார்த்திருக்கோம்னு இவர் சொல்றாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, முதல்ல புஷ்பாக்காவோட அண்ணன் தானே இவங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. சோ அந்த மாதிரி கேட்டதும் அந்த சக்தி புஷ்பா சக்தியோட அண்ணனுக்கும் ஆச்சரியம், எங்க அப்பாவுக்கும் ஆச்சரியம். எனக்கு ஆனா அதுல ஒண்ணும் பிரமாதமா இல்ல. ஆனா அம்மா பாருங்களேன், ஒவ்வொரு சக்தியை நம்ம மீட் பண்ற ஒவ்வொரு சக்திக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பை உண்டாக்கி அவங்களுக்கு நம்மளால உதவியும் அவங்களால நமக்கும் உதவியும் செய்ய வச்சுட்டே இருக்கிறார். ஒரு ஒரு ஒரே குடையின் கீழ் உங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு அதிசயமும் நடந்தது. இதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. இன்னொன்னு வந்து அம்மா வந்து எங்களுக்கு வந்து மருவத்தூர் கூட்டிட்டு வந்தது நான் முதல் முறை சொன்னேன் இல்லைங்களா, எங்க அம்மாவுக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆஸ்மா ப்ராப்ளம்னால எங்க அம்மா கிட்டத்தட்ட 10 வருஷமா தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மதுரையில எங்களோட ஃபேமிலி டாக்டர் கோகுல்நாத்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எங்களுக்கு முதல் முறையா மருவத்தூரோட மகிமையை சொல்லி, இங்க போங்க அவங்க வந்து அருள்வாக்கு சொல்றாங்க, அவங்க அருள்வாக்குல மருந்து சொல்றாங்க, அங்க இருக்கிற குரு வந்து அருள்வாக்குல மருந்து சொல்றாங்க, நீங்க வந்து அண்ணியை கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட அப்பாக்கு பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து முருக பக்தர்கள், நாங்க வந்து வேற எப்படிலாம் கும்பிடலாம் மாட்டோம், நீங்க புதுசு புதுசா ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் எங்க அம்மாவுக்கு இருந்த அந்த ஆஸ்மாவோட தீவிரத்தோட இதனால சென்னைக்கு போற வழியில தானே அப்படின்னு சொல்லிட்டு மருவத்தூர் முதல் முறை வந்தாங்க. அப்போ முதல் முறை வரும்போது பாத்தீங்கன்னா அம்மா வந்து அருள்வாக்கு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வந்தாங்க. எங்க அப்பா நம்ம அம்மாவோட அழகுதான் அந்த அழகு இல்லைங்களா, நம்ம உட்கார்ந்ததுமே கடன்னு அழகா சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில எங்க அம்மா பக்கம் திரும்பி, மகளே உனக்கு வந்து இருக்கிற அந்த நோய்க்கு வந்து பசும் பாலில் சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3ஐயும் பசும் பால்ல நைட்டு போட்டுட்டு சாப்பிட்டுட்டே வா மகளே, பசும்பாலில் சுக்கு மிளகு திப்பிலி கலந்து சாப்பிட்டு வா, உனக்கு ஆயுஷை கூட்டி தருகிறேன், உன் ஆயுளை கூட்டி தருகிறேன் அப்படின்ற வாக்கியத்தை சொல்லி அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து பசும்பால் குடிச்சிட்டே வந்தாங்க. அது அந்த 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 இதோட சேர்ந்து அம்மா கொடுத்த மருந்தோட சேர்ந்து இன்னொரு வாக்கியமும் சொன்னாங்களாம், மருத்துவர் கொடுக்கும் மருந்துக்கும் நான் தானே மகளே சக்தி கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ கொடுக்கிற மருந்து நான் கொடுக்கிற மருந்து ரெண்டையுமே சாப்பிட்டே வா, உனக்கு வந்து ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் எங்க அம்மா வந்து அம்மா சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. அதாவது நம்ம அம்மா கொடுக்குற மருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது.
ரொம்ப சிம்பிளானது. அந்த சிம்பிளா இருக்கிற அந்த அந்த இயற்கை எளிமையா இருக்கிற காரணத்தினாலேயே நம்ம வந்து நானே நம்மன்னு சொல்லிக்க கூடாது. நான் வந்து நெறைய தடவ அத வந்து மறந்துருந்தேன். நம்ம அம்மா சொன்னது, "இதுதானே, இதுதானே பரவால்ல சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லி மறந்தது. ஆனா, அந்த மாரி மறக்கும்போது நம்மள கொஞ்ச நாள் விட்டுடுவா. விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ அவசியமா தேவையோ அந்த நேரத்துல நம்மள பிடிச்சு, "இத நீ சாப்பிடு" அப்படின்றத மனசுல உள்ளார உணர்த்தி, அத சாப்பிட வச்சு, அதுக்குடைய மகிமைய குடுத்து, நம்மள வந்து அவ்ளோ பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அம்மாவோட அதிசயங்கள் வந்து இது எப்படி சொல்றது? அதாவது ஒரு காலகட்டத்துல அம்மாவோட உணர்வ அதாவது தன் அருளாலே அவள் அருளை பெறுறதுக்குன்ற மாரி, அவளே நமக்கு சோறு ஊட்டி அவளோட மகிமைய உணர வச்சு, அந்த மகிமையில திளைக்க வச்சு, நம்மள வந்து வழிகாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சக்தி. நம்ம வந்து நம்மளோட அனுபவங்கள எல்லாருமே பகிர்ந்து கொண்டு, அம்மாவோட அருளோட எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம். ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி, அனுராக் சக்தி. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இயற்கையோட இணைஞ்சு வாழணும். இது அம்மா சொல்லியிருக்க அருள்வாக்கு. இயற்கையோடு இணைந்து வாழணும், ஏய்ந்து வாழணுங்கிறது அம்மா சொல்லியிருக்க அருள்வாக்கு. அந்த இணைந்து வாழக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம, நகரத்தோட மையத்துல உங்களுடைய வீட்டின் அமைப்பு. அதனால எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு மனசோர்வுக்கு ஆளாயிருக்கிறீங்க. அந்த மனசோர்வ அம்மா மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில, உங்களையும் அறியாம அம்மாகிட்ட நீங்க கேட்ட அந்த கோரிக்கை, "அம்மா எனக்கு இத மாத்தி குடும்மா. நல்லபடியா இயற்கையோடு இணைஞ்சு வாழக்கூடிய அமைப்புல எனக்கு ஒரு வீட்ட குடும்மான்னு" நீங்க அம்மாட்ட வேண்டிக்கிட்டபடி, அம்மா ரொம்ப சிறப்பா உங்கள எப்படி ஒரு வீடு அமைச்சு குடுத்து, யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ரொம்ப ரொம்ப அ குறைவான காலகட்டத்திலேயே அந்த வேலையும் வீட்டு வேலைகளையும் முடிச்சு குடுத்து, உங்கள நிம்மதியா, மன நிம்மதியோட, ஆரோக்கியத்தோட வாழ வச்சிருக்காங்கன்னு வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு அந்த காலத்திலேயே ஆஸ்துமா மருந்துக்கு ஆஸ்துமா பிரச்சனைக்கு மருந்து சொல்லி, அதுவும் எளிமையான மருந்து. பால்ல சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப எளிமையான மருந்து. எல்லாராலயும் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து. ஆஸ்துமான்றது ஒரு சாதாரண விஷயமா எல்லாருக்கும் தெரியல. ஆனா அத இந்த கொடுமையா அந்த குளிர்காலத்துல அத அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு தான் அது தெரியும். மூச்சு விடுறதுக்கு படக்கூடிய சிரமங்கள். எந்த அளவுக்கு அலர்ஜியும், மூச்சு விடக்கூடிய சிரமமும் தொடர்ந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அம்மா எவ்வளவு எளிமையான மருந்து சொல்லி, இன்னமும் எங்க அம்மாவ நல்லா ஆரோக்கியமா அம்மா வாழ வச்சிருக்காங்கன்னு வந்து ஆணித்தரமா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இத இத பார்க்கக்கூடிய மற்ற சக்திகளுக்கும் உங்களுடைய அனுபவம் வந்து ஒரு முக்கியமான செய்தியை, அம்மாவின் மகிமையை, பங்காரம்மாவின் மகிமையை எடுத்து சொல்லக்கூடியதா அமைஞ்சது. வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி.